ஜனாதிபதி ஏன் இவ்வளவு முக்கிய அடிச்சு கொண்டு வடக்கு மாநிலத்துக்கு வாரார் என்ற பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. இதற்காக ஜனாதிபதி வடக்கு மாநிலத்தை நோக்கி ஓடி 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 வாரார். ஒவ்வொரு முறை இதுவிட முடிய ஏன் ஓடியாரார் என்ற பிரச்சனை இருக்கு. அதுக்குரிய விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரப்போறேன். அந்த விளக்கம் என்னண்டா, தெளிவான விளக்கம் என்னண்டா, வடக்கு மாகாணத்துல மாகாண சபை வைக்கல, வடக்கு மாகாணத்துல என்பிபி அரசாங்கம் தோத்துட்டா அது ஒரு மிகப்பெரிய தோல்வியா இருக்கு. சரிதானே? அதாவது என்பிபி அரசாங்கத்துக்கு வடக்கு மாகாணத்துல மாகாண சபையை பிடிச்சிடலாம் போன்ற ஒரு நப்பாசையும் ஒரு ஆசையும் ஒன்று இருக்கு. அது எங்கிட்ட தமிழ் தேசியத்தின் தோல்வி. சரிதானே? அதை மட்டும் வாழ்க்கையில நீங்க மறக்க கூடாது. வடக்கு மாகாணத்துல மாகாண சபையை சரி நீங்கள் தான் சொல்லுங்க, அர்ச்சுனா வேண்டாம், அர்ச்சுனா ஆம்புலன்ஸ் போய்க்கல நெஞ்சில நோவுது, ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்த ஞாபகம் வரும் ஆம்புலன்ஸ் தேக்க. சரி, வடக்கு மாகாணத்துல அர்ச்சுனா வேண்டாமண்டே நீங்க வச்சுக்கொள்ள. உங்களுக்கு அர்ச்சுனா பிடிக்கல, அவன் கதைக்கிற வசனங்கள் பிடிக்கல, அவனோட தத்துவச்சிக்காரன் நினைக்கிறீங்க, சுமார் 2-3 பேர் குளறதை நான் சொல்றேன். சரி, அர்ச்சுனா வேண்டாம், அர்ச்சுனா அரசியல் விடுங்களா, நான் போய் தெற்குல அரசியல் செய்வேன், நீங்கள் வேண்டாமண்டா, எனக்கு அரசியல் செய்யவும் முடியல, நான் டாக்டராகவே வேலை செய்வேன், எனக்கு இந்த தேவையில்லை. சரி, அர்ச்சுனா வேண்டாமன்னு பார்த்தா நீங்கள் அனுரவிட்ட கொடுப்பீங்களா இருந்தா நான் நினைக்கிறேன் எங்களோட தமிழ் தேசியத்திட்ட வீழ்ச்சி நினைக்கிறேன். அது ஒரு மாபெரும் தலைவருக்கு செய்யற துரோகம் நினைக்கிறேன். அதாலதான் நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன பிடிக்காது, என்ன வேண்டாமண்டா, நான் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டேன்னு உங்களோட ரோட்டுல நான் இப்ப நிக்கிறது கேகேஎஸ் ரோடு அருகில. இந்த கேகேஎஸ் ரோட் டபுள் ட்ரெக்கா இங்க இருந்து கேகேஎஸ் எங்க தொடங்குது, தெல்லிப்பள சந்தியில இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் டபுள் ட்ரெக் ஆக்கி இது போற ட்ரெக் வேற. இது கனரகங்கள் வாகனம் போறது நடுவில், பஸ்ஸுகள் கனரகங்கள் வாகனங்கள் போறது நடுவில், மோட்டர் பைக்கும் ஆட்டோவும் போறது வேற ட்ரெக்ல. இதெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்குள்ள கட்டாயம் மாத்தி காட்டு. அது நான் உங்களுக்கு சேலஞ்ச். உங்களுக்கு அது வேண்டாமண்டா மேபி உங்களுக்கு அமைச்சர் சந்திரசேகருடைய ஆளுமையில நம்பிக்கை இருக்குண்டா, பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களுடைய நம்பிக்கையில ஆளுமையில நம்பிக்கை இருக்குண்டா, பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இதுல நம்பிக்கை இருக்குன்னா நீங்க அவைக்கு போடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா நான் அரசியலுக்கு திரும்பி வர மாட்டேன். அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். யார் என்ன குத்தி முறிஞ்சு என்ன இழுத்து கொண்டது அரசியலை விட்டாலும் நான் மறுபடியும் அரசியலுக்கு திரும்பி வர மாட்டேன். அது நான் அந்த தோல்வியை தமிழ் தேசியத்தின் தோல்வியா தான் நான் பாக்குறேன். என்னண்டா அப்படி கேப்பீங்க சில பேருண்டா, அப்ப உமக்கு போட்டா என்னண்டா ஐயா தமிழ் தேசியம் கொண்டு வரும், அது சுமந்திரனுக்கும் தமிழரசு கட்சிக்கும் சைக்கிளுக்கு எல்லாம் போடணும். அங்கதான் பிரச்சனை. போலி தமிழ் தேசியம் என்ன, உண்மையான தமிழ் தேசியம் நீங்களே எனக்கு ஒரு டெபினிஷன் சொல்லுங்க, நீங்களே ஒரு வரவிலங்கிறது சொல்லுங்க. உண்மையான தமிழ் தேசியம் என்ன, போலி தமிழ் தேசியம் என்ன? தமிழ் தலைவர், தேசிய தலைவர் எதை விரும்பினவர்? சனம் நிம்மதியா இருக்கணும் விரும்பினவரா, அல்லது எல்லா ஆர்ப்பாட்டங்களாலையும் பாருங்க, இப்ப தையட்டு விகாரையில இருக்கிற அந்த மிச்சம் விடுற காணிகள் கூட விட மாட்டோம் ஒரு அறிக்கை ஒண்ணு வந்துட்டு இப்ப அதை இல்லையென்று சொல்லி சந்திரசேகர் அமைச்சர் சந்திரசேகர் ஒரு இதொண்ட போட்டிருக்காரு. அப்படி இல்ல, காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யார்? யார் இந்த சனத்துக்கு நல்லா செய்ய வேணும் என்று போராடினது யார்? யார் சனத்துக்கு கிடைக்கிற காணியும் கிடைக்க கூடாது, இன்னும் உங்கள் வெளிவடக்கு காணியில பிடிக்கணும் என்று போராடினது யார்? சொல்லுங்க, எனக்கு மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் அதை செய்தனானா அல்லது இந்த போலி தமிழ் தேசிய கட்சிகள் செய்த மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்கள் அப்படி சொன்னீங்க என்றால் என்ன? இங்க ஒன்று பக்கத்துல இருந்து தேசிய தலைவர் எதை நோக்கி போராடினவர்? சனம் நிம்மதியா நல்லா வாழணும் நினைச்சு போராடினவரா தலைவர்? அல்லது சனம் டெய்லி அடிபட்டு நாசமா போகணும் டெய்லி அதாவது கிடைக்கிற ஒன்றையும் கிடைக்க கூடாது தலைவர் எங்களுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு தான் தலைவர் போராடினவர். அதுல எந்த சந்தேகம் இல்லை உங்களுக்கு. அந்த சந்தேகம் இருக்கு மாதிரி தான் நீங்க தலைவர் போராட்டத்தை கொச்சப்படுத்துறதுக்கு சமம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, நாங்கள் சுயமா வாழ வேணுமெண்டா சரி, ஒட்டி ஆட்சி என்றாங்கள், சமஷ்டி ஆட்சி என்றாங்கள், பைமூண்டு என்றாங்கள், இந்த எல்லாம் என்னுடைய அறிவுக்கு சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு அரசியல் தீர்வாக இருக்கிறோம் என்றால் ஒன்றுபட்ட நாட்டுக்குள்ள இதோட இந்த வாக்கு எல்லாத்தையும் வங்கள் குளறியே உடைப்பாங்க. ஆனால் என்னுடைய யதார்த்தம் அரசியலை சொல்றேன். இல்ல உங்களுக்கு இந்த யதார்த்த அரசியல் பிடிக்கல, நீங்க குளறிதான் இப்படித்தான் எங்களுடைய இனத்தை நாசமாக போறீங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் தாராளமாக அவர்களுடைய குளறலை நம்பி உங்களுடைய எதிர்காலத்தை விளக்கலாம். இந்த வீடியோ பார்த்து கொடுக்குற எல்லாரும் வெளிநாடு போற இல்லை தானே? ஒரு 50 பேர் 100 பேர் போனோம் இல்ல, மிச்சம் இருக்கிற கஷ்டப்பட்டவன் எல்லாம் மிச்சம் தொடர்ந்து இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் வாழணும். என்னுடைய கேள்விக்கு மட்டும் பயில சொல்லுங்க, யதார்த்த அரசு
யதார்த்த அரசியல் வேணுமா உங்களுக்கு, இல்ல நடக்காத விடயம் ஒன்றை செய்கிற அரசியல் வேணுமா உங்களுக்கு? தேசிய தலைவர் போராடினது எங்களுடைய இனம் சுய இனமாக ஒரு ஒரு சுயாட்சி கொண்ட ஒரு இனமாக வாழ வேண்டும் என்றதான். நான் என்னுடைய கன்செப்ட் முழுக்க அவ்வளவுதான். அந்த சுயாட்சி என்னுடைய அது நீங்கள் தமிழீழம் என்று நீங்க போராடினா போராடுறவன் போராடு. மானூல் போராளிகளுக்கு துவக்குகளை தீட்டி கொண்டு போராடு. இல்ல உங்களுக்கு சமஷ்டி சமஷ்டி என்று இவங்க செத்துருவாங்கன்றா. இவங்க தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இதெல்லாம் செய்து அவங்க செத்துருவாங்க. சரிதானே? அப்ப அப்படியான நேரத்துல உங்களுக்கு அது வேணுமா இது வேணுமா? எல்லாரும் சொன்னவே உங்களுடைய அரசியல் கட்சி சின்ன சின்ன நாங்கள் பெருசாகிற நேரத்துல பெருசாகிக்கணும். எல்லா நேரமும் எல்லாரும் எல்லாம் சின்னனா இருக்காது தானே தம்பி. பெருசான நேரத்துல பெருசா அரசியல் கட்சியை பற்றி கட்சியை பற்றி கதைக்கிறேன். சும்மா வெளி தோட்டத்தை பார்த்து ஒன்றையும் நம்ப கூடாது. சரிதானே? அது தேர்தல் வர்ற நேரத்துல அறிவிப்புகள் வர நேரத்துல அது அந்த நேரத்துல நான் உங்களுக்கு வெளிப்படையா கதைக்கலாம். இப்ப எங்கட அன்றகுமார் சாநாயக் ஐயா இன்னதுக்கு ஓடியார நினைக்கிறீங்க. எங்கட மாகாண சபை தேர்தல்ல தற்சமயம் பிடிச்சிடலாமான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. வடக்கு மாகாண சபை ஒரு நாளும் ஒரு சிங்கள கட்சிக்கு போகாது என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு மற்ற இன்னொன்னே சொல்றேன். நான் உங்களுக்கு சிலதில் வெளிப்படையா சொன்னா சிலர் வெளிப்படையாத நான் ரணில் விக்ரமசிங்கவையும் சந்திச்சு நான் வெகு விரைவில் மஹிந்த ராஜபக்சவையும் போய் சந்திப்பேன் தேவையண்டா. நான் உங்களுக்கு வெளிப்படையாவே நான் யாரோட எங்கண்ட இவரோட நாமல் ராஜபக்சாவோட செல்ஃபி எடுத்து போட்டு சரி இந்த குளர் தானே ஒரே குளர். ஏமாறுறவன் ஏமாறு, உண்மையை நம்புறவன் உண்மையை நம்பு. நான் கெட்டவன், பொய் சொல்றேன், டீல் அடிக்கிறேன், காசு வேண்டுறேன்டாடா நான் இவ்வளவு துணிஞ்சு கதைக்கலாது. அரசியல நான் தேவையில்லைன்னு நினைச்சா வரும் மாகாண சபையில நீங்கள் வாக்கு போடாமையே விடலாம். இல்ல உங்களுக்கு நிம்மதியான ஒரு அபிவிருத்தி வேணுமெண்டா அடுத்த ஒரு மாகாண சபை தேர்தல்ல முழுக்க முழுக்க வைத்தியர்களும் சட்டத்திறன்களும் டீச்சர்ஸும் நம்பிக்கையானாக்களும் உள்ள ஒரு ஒழுங்கான அரசியல் கட்சியா தான் நாங்கள் பெரும்பாலும் போட்டியிடுவோம். ஏனென்றா கட்சியை ரெஜிஸ்டர் பண்றதுக்குரிய நேரம் என்ன அறிவிக்கல. ஜனவரி அறிவிக்க வேணும், என்ன அறிவிக்கையில பார்த்து கொண்டிருக்கிறேன்னு இப்ப அறிவிப்பார்கள் என்று. சரிதானே? அப்படி இருக்கத்தக்கனையா ஜனாதிபதி அவர்கள் வந்து திரிகிறதும் மற்றது மாகாண சபையை எப்படி நடத்துவது என்பது தொடர்பாக பாராளுமன்றத்துல ஒரு குழு அமைச்சிருக்கிறதும் எனக்கு ஒரு கடும் டவுட்டை தான் கொண்டு வருது. என்றால் நப்பாச வந்துட்டோ ஐயாக்கு நாங்கள் வடக்கு மாகாணத்தை பிடிக்கலாம் என்று. நீங்கள் அப்படி வடக்கு மாகாணத்தை பிடிக்க விடுவீர்களாக இருந்தா எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. எங்கண்ட அண்ணன் அனுரகுமார் ஐயா சகோதரர் வடக்கு மாகாணத்தை பிடிப்பாரு. தச்சமே நீங்க விடுவீங்களாக இருந்தா தலைவற்ற கன்செப்டே போயிடும். இந்த சமூகத்துக்குரிய ஒரு போராடின தலைவற்ற 150,000 பேற்ற ஒரு இதே போயிடும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் அதை சரியா விளங்கி கொள்வீன்னு நினைக்கிறேன். எங்களுடைய கன்செப்ட் அதாவது தமிழ் இனம் நிம்மதியாக வாழ வேணும் என்ற கன்செப்ட். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு சின்ன விஷயம், எங்களுடைய இளங்குமரன், ரஜீவன், பவானந்தராயாவால ஒரு வசனம் ஒரு சுயாதீனமாக பாராளுமன்றத்துல கதைக்கலாம் நினைக்கிறீங்களா நீங்க? கௌசல்யா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் கதைக்கல? அது அனுரா எழுதி கொடுக்கறது தான் வாசிக்கலாம்.